எப்படியோ பைக் பார்க் பண்ணிட்டேன் ஜி. இந்த இடத்துல தான் பார்க் பண்ணியிருக்கு. இந்த மேட்டில் ஏற்றி எடுத்து வந்து விட்டுட்டு சைட் லாக் போட்டாச்சு, எல்லாம் மாட்டியாச்சு. ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு போகலாம், பட்டு மேலே வரைக்கும் இதை பாருங்க எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன்னு தெரியல. அதனால் தான் ஹெல்மெட் இதில் லாக் பண்ணிட்டேன். இதுவும் லாக் பண்ணியாச்சு. வேறு எதுவும் எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, இது ஒரு ரூட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 2 பேர் போனாங்க. அந்த சைடு ஒரு ரூட்டு இருந்தது, இந்த லெஃப்ட் சைடு. ஆனால் அதுவும் என்ன ரூட்டுன்னு தெரியல. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு ஏறுவோம், எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ரூட்டு, ஒன்றுமே இல்லை. இது நான் பழனிப்படியா? ஏறு ஏறு இது ஏறு. நல்லா இருக்காங்க. என்ன ரூட்டு டூடுது இங்கே வருங்களா? தெரிஞ்சு ஃபன்னாக இருக்க போகுது. ஸ்லிப்பர்லாம் கழட்டி வச்சுட்டு போயிருக்கானுங்க. ஒரு வேளை போடக்கூடாதா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கோயில் மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஃபன்னாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, நான் தான் சொன்னேன்ல உச்சி வெயில் டைமில் வராங்கன்ட்டு. காலையிலேருந்து வெயில் தெரியல, எனக்கு வெயில் சரியான வெயிலாக தெரியுது. யாரையா நீ குறுக்க ஓடுற? போடு போடு. தவறுங்க, இன்னும் போகுது. எனக்கு தெரிஞ்ச அது என்ட்ரின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். I think we going to reach ன்னு நினைக்கிறேன். இதே நம்மால் கட்டினது தெரியுதா? தொடும் போதே ஆடுது பாருங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ரூட் இருக்குச்சு, இதுன்னு கண்டிப்பாக போகும்போது பார்க்கலாம். எதுக்கு இப்பயே பார்ப்போம். அது கல் கட்டி தொங்கிட்டுருக்கீங்க. எவனாவது ஏதோ தற்கொலைத்தனமாக பண்ணியிருப்பான், அதுக்காகவே இது கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட் ஸ்டெப்லாம் இருக்கே, அதில் ஸ்டெப்பாக இருக்குல்ல. எலக்ட்ரிசிட்டி ஒயரு தெரியுதா? நடந்து போகிறதுக்கு வழியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஜி. பார்த்தீங்களா? இப்போ எங்கே போகுதுன்னு தெரியல, ஆனால் ரிஸ்க் எடுக்க வேணான்னு தோணுது. கோப்ரோலனா அது பாருங்க, இதில் ஒரு கால் வச்சு அதில் வச்சு கூட போகலாம். உன் ஹேண்டில் கோப்ரோ பிடிச்சிருக்கேன், அதனால் ரிஸ்க் எடுக்க வேணான்னு தோணுது. ஆல்ரெடி ஒரு கோப்ரோ தெரிச்சிருச்சு, இதில் நீ 2வது, அதனால் ஒன்றை விட்ற ஐடியா இல்லை எனக்கு. சேஃப்டி ஃபஸ்ட்டில், அதனால் நம்ம என்ன ரிட்டர்ன் போகும். மேலே என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும். பழனி படிக்கட்டு நானும் ஏறிட்டே தான் இருக்கேன், போயிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன ஃபன் இருக்க போகுதுன்னு தெரில. இது பாருங்க, இப்படிதான் ஏறி வரேன், திருப்பி அதே மாதிரி இந்த ரூட்டில் தான் ஏறி வந்தோம். வந்தோடனே ஒரு 3 சாமி சுற்றி பார்த்திங்கன்னா வியூ மசாலா. இதில் ஃபன் என்னன்னா, இவ்வளோ நேரம் ட்ரெயிலர் தான், இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர். இங்கே பாருங்கள்,
சிரிப்பு இது பாருங்க, எல்லாமே விளிம்பில் தான் இருக்குது. பாருங்க நம்ம வண்டி தெரியுது பாருங்க தூரத்தில், டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இருக்கான். நினச்சேஞ்சி நல்ல வேலை, நான் வெயிலில் தான் நிறுத்துறோன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். நல்ல வேலை இணல் ஆகிடுச்சு. அதனால ப்ளஸ்ஸு தான். இப்போ வந்தாங்க ஒரு 3 கர்நாடகா ஆளுங்க வந்தாங்க. இதில் உட்காந்துருந்தார். தம்பி செருப்பு போட்டு மேலே போகக்கூடாது பாடுன்ட்டார். அதனால் ஒரு பிளான் போட்டுங்க உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்த மாதிரி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே விசிபிளாக பார்த்துட்டு இப்போது அழகாக மேலே ஏறி போக போகிறோம். இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன், ஏறுறீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் தண்ணியை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சத்தியமாக முடியாது. இதுன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் இதை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன பர்பஸ்க்கு வைக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இது தெரிஞ்ச ஏதாவது சொல்லுங்கள். இது எதுக்காக வைக்கிறோம், ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, இது இதுக்கு தான் வைக்கிறாங்கன்ட்டு. அது விஜிபி ஃபோன் நம்பர்லாம் எழுதிட்டு போயிருக்காங்க. யாராவது ஃபோன் பண்ணி கலாச்சார போகிறாங்கய்யா. அங்கங்கே அந்த பேரிங்காக செருப்பு இருக்குது. எனக்கு அதுதான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன ஐயோ தலை குனிஞ்சு தான் போகணும். இப்போ இதெல்லாம் சீரியஸாக டேஞ்சரான இடம் தான், கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இது வருங்க, இப்போது இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னு வைங்களா, எனக்கும் இதுக்கு எவ்வளோ ஹைட்டு பாருங்க. இதில் தான் வந்தேன் குனிஞ்சி. இதுதான் ரூட், இதுதான் காவல் தெய்வம். இவனை நம்பி தான் போகணும் நீங்கள், வேறு வழியே கிடையாது. யார் எங்கே இருந்தாலும் இவனை ஒருத்தனை தான் நீங்கள் நம்பி போகிற மாதிரி இருக்குது. ஆப்ஷனே இல்லாமல் நடந்து போகிற மாதிரியும் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் மேலேயும் பார்த்துட்டு நடங்க, இல்லை தலை காலி ஆகிடும். போடு 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 போடு. இதுதான் ஜி ஃபஸ்ட்டு படிக்கட்டு ஆரம்பிக்குது. படிக்கட்டு. என்னையா இது, என்ன சங்கு சக்கரமாக சுட்டு விளாட்றீங்க? இது நான் புதற மாதிரி என்னமோ இருக்குது பாருங்க. ஆனால் எட்டிக்கிட்டு பார்க்க போகிறான். உள்ள டிக்டாக்லாம் தூக்கி கடாசிருக்காங்க பாருங்க, பைத்தியக்காரங்க. யாரா அவன் நம்ம வண்டியை குறுகுறுன்னு பார்க்குறான்? தெரியுதா? கீழே பாருங்கள், நம்ம வண்டியை அந்த குறுன்னு பார்த்துட்ருக்காங்க. சரி, நம்ம வண்டி எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு தைரியத்தோடு போவோம். அந்த ஆள் தான் பேசியிருந்தேன் கொஞ்ச நேரம். வயசான ஆள் தான், பட் நல்லா தான் பேசினார். எதுவும் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இதுதான்ஜி அந்த படிக்கட்டு. சூப்பர் ஃபன்னாக போகுது. அதில் தெரியுதான்னு தெரியல, தூரத்தில் ஒரு 3 கும்பல் நடந்து போகுது பார்த்தீங்களா? தெரியுதா கேமரா தான்? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த 3 கும்பல் வந்து என் பைக் எவ்வளோ நேரம் சுற்று போட்டு பார்த்துட்டு போகிறானுங்க. தெரியுதா கேமராவில்? இப்போதான் போகிறானுங்க. இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்று பார்த்துட்டே இருந்தேன். இப்போதான் சைலண்ட்டாக போகிறானுங்க. குறுன்னு பார்க்குறானுங்க ஜி. ஏதோ ஆட்டைக்கிட்டே போட்டுருவானுங்கன்ட்டு. அங்கே கோயில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடம்லாம் இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கானுங்க மேலே. பெரிய விஷயந்தான். இதுக்கப்புறம் மெயின் டாஸ்க் என்னென்னா, இதில் ஏறி அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இதில் ஏறுவோம், சுற்றி வந்தீங்கன்ட்டு சுற்றி போக வேண்டியதான். ஐயா சுற்றுறீங்க. 360 இருந்தால் இன்னும் ஃபன்னாக இருக்கும். ஆனால் அது பேக்கில் இருக்குது. பிரச்சனை என்னென்னா, இதில் எல்லாம் ஒன்று ஹேண்டில் பிடிக்கிற மாதிரி தானே இருக்குது. அதனால் 360 எங்கேயா விட்டுருவோன்னு ஒரு பயம். இதுதான் அடுத்த டாஸ்க். ஃபஸ்ட்டு டாஸ்க் நீங்கள் வச்சு சுற்றி கேட்டு வச்சு முக்கிய ஓட்டமாக கொடுத்துருக்காங்க. சரியாக இருக்குது. அந்த ஆட்டம் தான் மேம். இது நெருப்பு சட்டி. ஓகே, நம்மளோட அடுத்த டாஸ்க். இந்த படிக்கட்டில் 2 ஃபன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றே ஏறுற த்ரில்லு, செகண்ட் வந்து வெறும் வவ்வால் சத்தமாக கேட்குது மேம். ஏறுறதே பயங்கரமாக இருக்குது. பேகெல்லாம் வருஷது, அவ்வளோ நெருக்கமாக ஏறிட்டுருக்கேன். கேட்குதா வவ்வால் சத்தம்? கிளிக்ன்ட்டு.
சத்தமே பயங்கரமான சத்தமாக வருது எல்லாம். ஏறும் ஏறும் இடங்கள் எப்படி தெரியுது? இருட்டு தான். பாருங்க தண்ணிலாம் தூக்கிட்டு வந்து போட்டு வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் போடுவீங்க, க்ளீன் பண்ண கூட ஒருத்தர் வர மாட்டாங்க. இதுதான் பார்த்தீங்களா? ஆள் நடக்கிறதுக்கும் வழி இல்லை, இறங்குறதுக்கும் வழி கிடையாது. ஐயர் எவனாவது கூப்பிட்டு வாங்க. ஹைட்டுக்கு பயம் இருப்பான் தெரியுமா? அவனாவது ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸில் ஹைட்டுக்கு பயப்படுவானுங்களே, அவனை மாதிரி யாராவது கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுருங்க, அள்ளு விட்டு போயிடும். கீழெல்லாம் சரியான காகுஜி, இங்கே சில்லுன்னு இருக்கு. கோப்ரோ பிடிச்சிட்டு ஏறது ரொம்ப கஷ்டமாக தான் பாருக்கு. ஓகே, ஸ்டெடியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். தெரியுதா? இது இப்போதைக்கு நிற்கிறதுக்கு ஒரு இடம். கேட்குதா வவ்வால் சத்தங்க? இது ஒன்றும் பண்ண மாட்டேன், சைலண்ட்டாக வந்துட்டு போயிடுறேன். கம்முன்னு காலையில் கீழே வந்து கடிச்சு விட்றாதீங்க. இங்கே பாருங்க ஜி, வவ்வால்லாம் தெரியுது, தொங்குற வவ்வால். கேட்குதா? டேஞ்சர்ஸ். அப்புறம் கோப்ரோவில் எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல, ஆனால் மேலே போக போக இருட்டாகுது. தெரியுதா? அந்த இடம் ஃபுல்லாக இருட்டு, இந்த சின்ன பார்ட்டு. ஆனால் அந்த பார்ட்டு எவ்வளோ தூரம் போகுதுன்னு எனக்கு தெரியல. சிம்பிளாக பாருங்க ஜி, என் ஷோல்டர் தான், அதை பாருங்கள், டோட்டலாகவே என் ஷோல்டர் அளவு தான் இருக்குது. இந்த கேப்பில் நான் ஏறி போகணும். பண்ணுறதுக்கு இடம் கிடையாது, பிடிக்க இடம் கிடையாது. ஸ்லிப் ஆச்சுன்னு வைங்க, தலை திரிச்சிரும். தெரியுதா எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்க. நான் நிற்கிறதே ஒரு கிராஸில் தான் நின்றுட்டுருக்கேன். வெற்றி நிச்சயம். பாட்டு பாட்டுனா காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க. என்னடா திடீர்னு சைலண்ட் ஆகிட்டுன்னு கேட்குறீங்களா? பெரும் வவ்வால் சத்தம். ஐயோ, என்னையா இப்போ சத்தம் போடுறீங்க? அவ்வளோதான், இருட்டு அறை தான். தெரியுதா? மின்னல் விழுந்த விளிம்பு மாதிரி இருக்கு பாருங்க. டியூட் தோற்கான் டியூட். எல்லாருமே உண்மையை சொல்லணும்னா எனக்கு டேஞ்சர் தான். கேட்குதா? சத்தம் கேட்குதா? பார்த்தீங்களா? எல்லாம் இங்கே தான் இருக்கானுங்க. அந்த சின்ன லைன் விளிம்பு தெரியுது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே தான் பதுங்கி இருக்கானுங்க. சரி, நம்ம வேலை என்ன, மேலே ஏறுறது. ஏறாமா ஏறா. எனக்கு பயம் என்னன்னா, நான் அவங்க வீட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். நான் போகிறதே அவங்க வீட்டுக்குள்ளே தான் ஜி, அதான் ஜி பயமாக இருக்குது. இதை பாருங்க, இதில் தெரியவே தெரியாது சத்தியமாக. ஃப்ளாஷ் வேணா அடித்து காட்டுறாங்க, ஒரு நிமிஷம். பாருங்க, இதான் ரூட்டு. தெரியுதா? இந்த ரூட்டில் நான் போகணும். பயங்கரமாக இருக்குல்ல ரூட்டு. லாக் பண்ணுற மாதிரி கூட இது இல்லையே. ஏதாவது இருந்தால் கூட ஃபோனை பாக்கெட்டில் போட்டு லாக் பண்ணலாம். அந்த ஃபீச்சர் கூட இல்லை என்கிட்ட. சரி, ஓகே, மேலே ஏறுவோம். எப்படியோ ஏறிட்டாஞ்சி. 10 நிமிஷம் கஷ்டப்பட்டு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமா அப்படி தான் இருக்குது, பள்ளத்தாக்கு மாதிரி தான் இருக்குது. இதில் ஏதோ வெளிச்சம் இருக்குது. வயர்லாம் டேஞ்சர். தெரியுதா? சும்மா தான் இருக்குது வயரு. லைன் போகும்போது எவனா தொட்டானா செத்துருவான் போல. அந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இது இவ்வளோ வெயில் அடிக்குது, ஆனால் இந்த இடத்துல தான் தெரியுது. இது கீழே ஃபுல்லாக இருட்டு தான். இருங்க, அதை காட்டுறேன். இதுலேருந்து அது வரைக்கும் வெளிச்சம், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இருட்டு தான். வவ்வாலுங்க தான் கத்திக்கினே இருக்கு. எங்கே கத்துதுன்னு தெரியல. கச்சா 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 கச்சான்ட்டு. அம்மாடி, இது வருங்க, தலைக்கு மேலே இவ்வளோ பெரிய கல்.
தலையிலே போச்சுன்னா நீங்கள் காலி தான். கொஞ்சம் தான் அதுக்கப்புறம் ரீச் ஆகிடுவோம் தோணுது. டாப்புக்கு வந்துட்டு நினைக்கிறேன். முன்னாடி ஏறுறதுக்குள்ளே எனக்கு ஆடும் போகுது. இது எதுக்கு படி உச்சில் ஏறுறதுக்கோ. வெற்றி வெற்றி ப்ரோ வெற்றி. அதில் தாஞ்சி நம்ம ஏறி வந்தோம். ஏறி வந்து இதில் ஏறி இன்னொன்று மவுண்டன் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, தேசிய கொடி பறந்துக்கிட்டு. அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரூட்டில் ஏறி வரோம். இங்கே என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பரவாயில்ல, ஒரு குட்டைலாம் இருக்குது. தெரிஞ்சது மழை பெஞ்சால் சரியாயிடும், இல்லை வேலைக்கு ஆகாது. இந்த மலை மேலே மவுண்டெயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோயிலை தான் நான் பார்க்கணும், இங்கே தான் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன். அதே நேரத்தில் உங்களுக்கு ட்ராவல் பண்ண மாதிரியும் ஆச்சு, அதே நேரத்தில் உங்களுக்கு சாமியை கும்பிட்ட மாதிரியும் ஆச்சு. ஆனால் என்ன, நாக்கு தான் தள்ளுது. ஓகே, நோ பிளாஸ்டிக் ஏர். மொத்த பிளாஸ்டிக் இங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இங்கே ஒன்று எழுதியிருக்கானுங்க பாருங்க, டோன்ட் த்ரோ பிளாஸ்டிக் இஃப் யூ ஆர் ஹியூமன். நம்ம ஆளுங்க அப்பயும் போடுவானுங்க. இதுதான்ச்சி அந்த கோவில். பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. ஓடு ஓடு தம்பி ஓடு, எதுவும் பண்ண மாட்டேன் ஓடு. இது ஃபஸ்ட் சாமி. இது சாமி கும்பிட்டுருக்காங்க தெரியுதா. லாஜிக் பாருங்களேன், இந்த கல்லை எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க மேலே. இது எப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பானுங்க, கிரிட்டிக்கல் தான்ல, ரொம்ப கிரிட்டிக்கல் தான். பள்ளத்தாக்கு தாண்டலாமா மாடி போடு. இதெல்லாம் ரிஸ்க்கு ஜி, இதெல்லாம் எடுக்காதீங்க. இந்தனா சட்னி தான் தெரியுதா. டக் 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 ஸ்ட்ரைட்டாக போய் சொல்ல வேண்டியதான். திஸ் இஸ் த பிளேஸ், புள்ளிக்கொட்டு மவுண்டைன். இதுதான். இதுக்கப்புறம் அந்த ஃப்ளாக் இருக்குது, நான் அதை வேணால் போய் பார்க்கலாம். ட்ரோன் ஷாட்டு அடிக்கிற வெயிலுக்கு இதில் எடுத்தேன்னா நான் செத்துருவேன். கீழே அங்கே இணல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நின்றுட்டு வேணால் ட்ரோன் ஷாட் எடுக்கிறேன். இதை வேணால் கூட ஆட் பண்ணி விட்றேன். ஓகே, கீழே போயிட்டு ட்ரோன் ஷாட் எடுக்க முடிஞ்சால் ட்ரோன் ஷாட் எடுத்து இந்த இதுக்கு அடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, ட்ரோன் வானத்தில் தான் பறந்துட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே அந்த ஸ்டெப்ஸ் ஒன்று பார்த்தேன், அதுக்கு வேணால் போயிட்டு வரலாம். ட்ரோனு மேலே ஃப்ளைலே தான் இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். ஓகே, இதுதான் அந்த பேர் தெரியலையே, ஹேங் ஓவர் பிரிட்ஜா. ஆனால் ஆட்டம்லாம் பயங்கரமாக இருக்குது. பிரிட்ஜு தாங்குமா? இங்கே படிக்கட்டு இருக்குச்சு கீழே. இது எதுக்குன்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம சென்டருக்கு போவோம், ஒரு ட்ரோன் ஷாட்டாக இதில் எடுக்கலாம். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மோடி
ஆடுது. சோழியை முடிச்சிருவானுங்க போலியே. ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்று எடுத்தேன். இது சென்டரில் நின்றுக்கிட்டு இப்படி ட்ரோன், அதாவது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தேன். கீழே வந்து பாதாளமாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது. ஆனால் இப்போ லைட்டாக உடம்பு டயர்டாக தெரியுது. போய் சாப்பிட்ணும். அதனால் இதை போகலாமா இல்லை கேன்சல் பண்ணலாமான்ட்டு ஒரு டவுட்டாகவே இருக்குது. இன்னும் மேலே அந்த ஃப்ளாக் தான் இருக்கும் போய் பார்க்குறதுக்கு. சரி, ஓகே, நம்ம மேலே பார்த்துட்டோம். கீழே எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்ப்போம். ஆனால் இந்த பிரிட்ஜு தான் டான்ஸிங் இந்த பிரிட்ஜு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் வெயிட் தாங்குது. ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு 3 பேர் போனாங்கன்னா அந்த பிரிட்ஜு காலின்னு நினைக்கிறேன். இருக்குல்ல, இது ஓகே தான் எனக்கு தெரிஞ்ச இந்த பிரிட்ஜு. ஆனால் ஒரே டைமில் 3 to 4 மெம்பர்ஸ் போய் நின்று ஒரு டான்ஸ் கூத்தாட்டம் பாருங்க. இப்போது தெரியுதா, இங்கே ஒரு டிஸ்கோ டான்ஸா இங்கே பாருங்க. மொத்த பிரிட்ஜுமே ஆடுது. என்ன வேணால் நடக்கலாம். எங்கேயா இருக்க நீ? இருக்கியா பத்திரமா? இவனும் ஃப்ளைல தான் இருக்கான். நான் இறக்கக்கூட இல்லை. நான் போயிட்டு இதுக்கப்புறம் தான் இறக்கணும். போயிட்டு அங்கே போயிட்டு ரெஸ்ட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். கீழே இறங்குவோம். அங்கே அந்த படியில் ஒன்று ஆப்போசிட்டில் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸு. அது என்ன இடம்னு போய் பார்க்கலாம். இறங்கும் போது இந்த ரூட்டில் தான் இறங்கி போகணும். ஆனால் பேக் எல்லாமே மேலே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு போய்ட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு முதல்ல ட்ரோனை இறக்கணும். அங்கேருந்து திருப்பி இந்த வவ்வால் கூட்டத்தில் போகணுமா, இல்லை அங்கே ஒரு ரூட் இருக்குது. அது இல்லாமல் அந்த பிரிட்ஜு கீழே பார்த்தா ஒரு படிக்கட்டு வர இருக்குது. அது நான் படின்னு போய் பார்க்கணும். முதல்ல பார்த்துட்டு வருவோம்.